ஓம் நமசிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, நஞ்சு போல நம்மை சுற்றி இருக்கும் பாவங்களை தீர்க்கக்கூடிய ஆனி மாத தேய்பிறை ஏகாதேசி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளை மங்களவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, ஆனி மாத தேய்பிறை ஏகாதேசி திதி நாளைய தினம் வருது. அது மட்டும் இல்லை, இதோடு சேர்த்து கிருத்திகையும் நாளைய தினம் வருதுங்க. அது மட்டும் இல்லை, பெருமாளுக்கு உரிய கூர்ம ஜெயந்தியும் நாளைய தினம் வருது. ரொம்பவே சிறப்பம்சம் பொருந்திய இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாட்டை தவறாமல் செய்யணும். யார் ஒருவர் பெருமாள் வழிபாட்டை நாளைய தினம் தவறாமல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை. நாளைய தினம் பெருமாளை நினைத்து எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைங்க. கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். துளசி இலைகளை இன்றைக்கே நீங்கள் வாங்கி வச்சுறது ரொம்பவே சிறப்பு. நாளை காலை பெருமாளுக்கு சூட்டுவதற்கு இன்றைக்கே நீங்கள் துளசி இலைகளை வாங்கி வச்சுருங்க. கிருஷ்ணரோட திருவுருவ படம் அல்லது பெருமாளோட படம் எதுவாக இருந்தாலும் அந்த படத்திற்கு துளசி இலைகளை போட்டு நீங்கள் துளசி மாலைகள் நீங்கள் போடலாம். அதே போல் ஒரு டம்ளர் எடுத்து சுத்தமான தண்ணியில் நீங்கள் துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் வைக்கலாம். இந்த தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்பவே விசேஷமானது. மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த தீர்த்தத்திற்கு மிக பெரிய அளவில் ஒரு மகிமை இருக்குது. நம்ம எப்பொழுதுமே ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணியில் துளசி இலைகளை போட்டு வைத்தோம் அப்படின்னாலே அது பெருமாள் தீர்த்தம் தான். இன்னும் ஸ்பெஷலாக இதை நம்ம ஆக்கணும். ஒரு மருத்துவ ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம தவறாமல் செய்யும் பொழுது நம் வீட்டிலும் ஆரோக்கியமாக, பெருமாளுக்கும் அது ரொம்பவே பிடித்தது, நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை நம்ம இதை சேர்க்கும் பொழுது அதனுடைய அந்த வாசத்தன்மை மகாலட்சுமி தாயாரை நிரந்தரமாக நம் வீட்டில் தங்க வைக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு சுத்தமான தண்ணீர் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய், கிராம்பு, ஜாதிப்பத்திரி, ஜாதிக்காய், துளி குங்குமப்பூ நீங்கள் போட்டால் போதும். ஒன்றும் இல்லை, ஏலக்காய் ஒரு 10 எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 5 எடுக்கிறீங்கன்னா அதே அளவு கிராம்பு எடுத்துக்கோங்க. அதை ரெண்டுத்தையும் பொடிச்சிட்டு ஜாதிக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நிறைய சேர்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பொடியை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம். சம அளவு ஏலக்காய் கிராம்பையும் எடுத்து பொடி பண்ணி அது கூட ஒரு ஜாதிக்காய், கொஞ்சம் ஜாதிப்பத்திரி அதை கலந்து பொடியாக்கிக்கோங்க. இது ரொம்பவே விசேஷமானது பெருமாளுக்கு. தினமும் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கும் பொழுது நீங்கள் பூஜை அறையில் அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் இது கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சின்னதாக சின்ன பிஞ்சு போட்டால் போதும். சிட்டிகை கூட இல்லை, சின்ன பிஞ்சு போட்டால் கூட போதுங்க. அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த தீர்த்தம். இந்த பொடியோடு சேர்த்து கொஞ்சமாக துளி நீங்கள் குங்குமப்பூ கூட இதில் கொஞ்சோண்டு சேர்க்கலாம். இந்த பூஜாரியில் இந்த ஒரு தண்ணியை நீங்கள் ரெகுலராக வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா பெருமாளுக்கு ரொம்ப 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 உகந்தது. பெருமாள் இதற்காகவே நம் வீட்டில் குடிக்கொள்வாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் இன்றைக்கி வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பெருமாள் பாதத்திலே இருக்கட்டும். அடுத்த நாள் அந்த தண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் இதே போல் தண்ணியை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் கடன் சுமையே இருக்காது. எந்த ஒரு வீட்டில் பெருமாள் இருக்காங்களோ அந்த ஒரு வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. நமக்கு செல்வ வளம் வேணும், பணம் பெருகணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்தாலே போதும். இப்போது நீங்கள் தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க இல்லையா, அதை பெருமாளுக்கு முன்னாடி வச்சுடுங்க. நீங்கள் அன்னைய நாள் ஃபுல்லாக இதே மாதிரி தீர்த்தம் ரெடி பண்ணி பெருமாள்கிட்ட நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டு கூட உபவாசம் இருக்கலாம். அப்படி உடல்நிலை சூழ்நிலைக்கேற்ப முடியாதுன்னு நினைக்கிறவங்க பால், பழம், பலகாரம் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதத்தை எடுக்கலாம். உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்யலாங்க. நீங்கள் எந்த நெய்வேத்தியம் வைத்தாலும் சரி, பெருமாளுக்கு நீங்கள் இந்த ஒரு தீர்த்தத்தை வச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவர் அகமகிழ்ந்து உங்கள் கூடவே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல வாசங்கள் அதிகம்
அதிகமாக நிறைந்திருக்கோ, வாசனை நிறைந்த இடத்தில் நான் நிச்சயமாக இருப்பேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால எந்தெந்த வீட்டிலலாம் வந்து இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் அதிக வாசம் இருக்குதோ, அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் நிச்சயமாக வறுமைங்கிற வார்த்தையே இருக்காது. இப்போது நீங்கள் இந்த நெய்வேத்தியத்தை வச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி கற்பூர ஆராத்தி நீங்கள் காட்டலாம். ஓம் நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை, எளிமையான மந்திரத்தை நீங்கள் வந்து நிறைய ஸ்லோகம் சொல்லணும், பெருமாள் ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு தெரிந்த ஓம் நமோ நாராயணா உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி செய்த பாவங்கள் எல்லாம் கரைந்து போகணும். இனி பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடாது அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு பெருமாளுக்கு உங்களால் முடிந்த துளசி இலைகள், பூ, பழம், வெற்றிலை பாக்கு, தேங்காய்லாம் வாங்கி வச்சு அர்ச்சனை செய்யலாம். விரதம் இருக்கிறவங்க பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை நீங்கள் வந்து குடிச்சிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். அதே போல் விரதம் இருந்தால் நிறைய தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிக்காமல் வெறும் வயிற்றோட விரதம் இருக்கக்கூடாது. இது ரொம்பவே முக்கியமானது. இதையும் வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரிங்க, நிச்சயமாக அன்னைக்கு அன்னதானம் செய்வது ரொம்பவே நல்லது, ரெட்டிப்பு பலன் கொடுக்கும். நாளைய தினம் உங்களால் முடிந்தவரை இல்லாதவங்களுக்கு, பசியோடு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் எப்பொழுதுமே அன்னதானம் யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் வாங்கி கொடுங்க. அன்னம் கொடுக்கும் பொழுது கூட நம்ம தண்ணியும் சேர்த்து தான் கொடுக்கணும். ஒரு அன்னதானம் செய்யறதோட முழுமையான பலன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வெறுமனே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வர்றது கிடையாது. அதனுடைய சேர்த்து ஒரு பாட்டில் தண்ணீர் நம்ம சேர்த்து கொடுக்கும் பொழுது தான் அந்த அன்னதானம்ங்கிறது நிறைவு பெறும். நம்ம நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஒருத்தருக்கு செஞ்சாலும் அதை உருப்படியாக இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். அப்படி என்னால் யாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரத்தடி கீழெல்லாம் எறும்புகள் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு கொஞ்சோண்டு பச்சரிசி மாவோட நீங்கள் வந்து வெல்லம் கலந்து நீங்கள் பொடிச்சு அதை வந்து நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போடலாம். அப்படி இதுவும் முடியல அப்படின்னாக்கா வெள்ளை சர்க்கரை, ஜீனி இல்லாமல் எதுவுமே இருக்காது. நம்ம வீட்டில் நிச்சயமாக சர்க்கரை இருக்கும், ஜீனி இருக்கும். அதில் துளி எடுத்துக்கொண்டு போய் நம்ம தூவி விட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து அந்த எறும்புகள் சாப்பிடும் பொழுது நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நிச்சயமாக தீரும். அறியாமல் நிறைய பாவங்கள் நம்ம செஞ்சுருப்போம். தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் அந்த எறும்புகள் நம்ம போடக்கூடிய அந்த உணவை சாப்பிடும்போது நம்முடைய பாவங்களும் குறையும், கர்மாவும் குறையும். நிச்சயமாக இது நடக்கும். ஏன்னா அந்த எறும்புகளுக்கு அந்த உணவானது எடுத்துகிட்டு போகிற அந்த உணவை 2.5 ஆண்டுகள் வைத்து அது சாப்பிடுமா. அப்போ அது அந்த உணவை சாப்பிடும் போதெல்லாம் நம்முடைய கர்மாக்கள், நம்மளோட கஷ்டங்கள், பாவங்கள் குறைக்கப்படும். இது 100% உண்மை. அடுத்தவங்க மனசு புண்படிப்படி நிச்சயமாக நம்ம பேசிடுவோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பேசியிருப்போம். இல்லை அவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நினச்சிருக்கலாம். இப்படி நம்ம அறிந்து அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு பாவம் விமோச்சனம் அடைய இந்த ஏகாதசி நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத்தனை மிகப்பெரிய தோஷங்கள் கூட நீங்குமா இந்த விரதம் இருந்தால். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த ஏகாதசி விரதத்தை எடுக்க மறக்காதீங்க. விரதம் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நாளைய தினம் காலையில் இருந்ததும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி எழுந்து நாளைய தினம் பெருமாளை நினைத்து ஒரே ஒரு டம்ளரில் துளசி இலைகளை போட்டு வைத்தாலுமே நம்முடைய பாவங்கள் தீர்க்கப்படும். நிச்சயமாக பெருமாளின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதையாவது நம்ம செய்யுங்க. நாளைய தினம் முடிந்தாக்கா நீங்கள் பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு உங்களால் முடிந்ததை அர்ச்சனை செய்தாலும் சரி, ஒரு தீபம் போட்டாலும் சரி, இல்லை சும்மாவது போயிட்டு வந்தாலும் நிச்சயம் நீங்கள் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிக சிறப்பான ஏகாதசி தான் நாளைய ஏகாதசி. ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி, இதை வந்து யோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய நோய்களை தீர்க்கவும் நம்முடைய பாவத்தை தீர்க்கவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஏகாதசி தான் நாளைய தினம் வரக்கூடிய ஏகாதசி. ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மறக்காமல் நீங்கள் வந்து நாளைய தினம் பெருமாளை வந்து தரிசிச்சுட்டு வாங்க. எப்பொழுதுமே நம்ம வீட்டில் ஒரு துளசி செடி வைத்து நம்ம வளர்க்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து துளசி செடி வச்சா பூஜை பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. ஒரு செடி வச்சு அதுக்கு தண்ணீர் ஊற்றி அதை நல்லா வந்து வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அது நல்லா வளர வளர நம் வீட்டில் செல்வ செழிப்பு
அதிகமாக இருக்கும். வீட்டில் எந்த பண கஷ்டமும் இருக்காது. வறுமைங்கிற ஒரு வார்த்தையும் நம் வீட்டில் வராது. அது மட்டும் இல்லை, வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் துளசியை வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தோஷங்கள் நீங்கும். பெருமாளுக்கு ரொம்பவே பிடிச்சது துளசி மாலை. அதனால தான் பெருமாள் கோயிலுக்கு போகும் பொழுது துளசி மாலை எடுத்துக்கிட்டு போகும். துளசி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது, அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும். பகவான் கிருஷ்ணருக்கு துளசி மாலை வந்து அனுபவித்து வழிபட்டோம் அப்படின்னா கஷ்டங்கள் கவலைகள் அனைத்துமே நீங்கும். பகவான் கிருஷ்ணரோட அருளையும் நம்ம பரிபூரணமாக பெறலாம். பகவான் மகாவிஷ்ணு தன் மனைவி மகாலட்சுமியோட வைகுண்டத்தில் நந்தவனத்தில் உலா வந்துட்டுருக்காங்க. அங்கே செடிகளுக்கு நடுவில் ஒரு துளசி செடி இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே வரும்போது பெருமாள் அங்கே நின்றுறாங்க. துளசியோட சிறப்பு பற்றி லக்ஷ்மி தேவிகிட்ட எடுத்து சொல்கிறாங்க. லக்ஷ்மி, இந்த துளசி வந்து அமிர்தத்துக்கு நிகரானது, இதற்கு மரணமே கிடையாது, இதை வந்து நான் ரொம்பவே விரும்புகிறேன், எத்தனை மாலை நான் வந்து போட்டுக்கிட்டாலும் துளசி மாலை போட்டுக்கிட்டால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இதை நான் போட்டால் தான் எனக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை பகவான் வந்து அவரே சொல்லியிருக்காரு. ஒரு முறை கிருஷ்ணர்கிட்ட வந்து கிருஷ்ணர் மேலே அதிகமாக எனக்கு தான் அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ருக்மணி சொல்கிறாங்க. சத்யபாமா இல்லை எனக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ருக்மணிக்கும் சத்யபாமாவுக்கும் சண்டையே வந்துடுது. இதை வந்து எப்படி நிரூபிக்கிறதுங்கிறதுக்காக ரொம்ப பெரிய தராசு ஒன்று வர வைக்கிறாங்க. ஒரு தட்டில் கிருஷ்ணரை அமர வச்சிடறாங்க. இன்னொரு தட்டில் சத்யபாமா என்ன பண்ணுறாங்க, தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து நகைகளையுமே அந்த தட்டில் வச்சிடறாங்க. ஆனால் கண்ணன் அவர் அமர்ந்திருந்த தட்டு வந்து அசையவே இல்லை. கிலோ கணக்கில் தங்கம் வைரம் வச்சும் கிருஷ்ணரோட இருந்த தட்டு வந்து கீழே வரவே இல்லை, அது அப்படியே இருக்குது. அந்த நேரத்தில் ருக்மணி என்ன பண்ணாங்க, தராசு பக்கத்தில் வந்து கிருஷ்ணரை வணங்கிட்டு ஒரு துளசி இலை எடுத்து கிருஷ்ணரோட நாமத்தை எழுது அதை வந்து அந்த நகைகள் மேலே வைக்கிறாங்க. கிருஷ்ணனுடைய எடைக்கு சமமாக அந்த தராசு வந்துடுச்சு. பக்தியோடு நம்ம அவங்க நாமத்தை சொல்லி ஒரு துளசி இலையை நம்ம வச்சாலும் பகவான் கிருஷ்ணர் அதை ஏற்றுப்பாங்க. ஜோதிடத்தில் துளசி செடிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அந்த அளவுக்கு அறிவியல் ரீதியாகவும் நிறையவே இருக்குது. நம்முடைய பல நோய்களுக்கு நல்ல மருந்து துளசி. துளசி வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லைங்க, துளசி செடி வந்து வளருது இல்லையா, அதில் மஞ்சரி வரும் இல்லையா, அது வந்து வளர வளர அது எந்த அளவுக்கு மஞ்சரி அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு செல்வ வளத்தையும் நமக்கு சேர்த்துக்கிட்டே போகும். துளசி இலைகள், துளசி மஞ்சரியை மகாவிஷ்ணுவுக்கு தினமுமே வச்சு வணங்கணும் அப்படின்னா நம்முடைய கடன், அதாவது நம்ம கடனாக கொடுத்து ஏமாந்துருக்கோம் இல்லையா, நீண்ட நாட்களாக நமக்கு ஏதாவது பணம் உங்களுக்கு வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மஞ்சரி, துளசியையும் மஞ்சரியும் பெருமாளுக்கு வைத்து வணங்கும் பொழுது நீங்கள் கடனாக கொடுத்தா நீண்ட நாள் வராமல் இருந்த பணம் உங்கள் கைக்கு வரும். உங்களுடைய வருமானம் பெருகும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் நீங்கும். பணம் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துளசி மஞ்சரியை ஒரு சிகப்பு நிற துணியில் கட்டி உங்கள் பீரோ, பணம் வைக்கிறீங்க இல்லையா, பணம் வைக்கக்கூடிய பீரோ இல்லை பெட்டி, நகை பெட்டி, இதில் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பணம் வந்து பெருகும். நீங்கள் ஒரு சிகப்பு நிற துணியை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா மொதல் நாளே அதை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல துணியில், நல்ல தண்ணியில் அந்த துணியை வந்து முக்கி எடுத்து பன்னீரில் திரும்ப அதை முக்கி காய வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யும் பொழுது மகாலட்சுமியோட அருள் வந்து பரிபூரமாக நமக்கு நிறைந்திருக்கும். கங்கை நீரை போல புனிதமானது துளசி. துளசி பூக்களை பறித்து நம்முடைய வீட்டின் வடகிழக்கு திசையில் வச்சு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும். எதிர்மறை சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டில் தங்காது, பொருளாதார வளமும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது துளசி பூக்களை பூஜை பொருளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பானது. மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து நமக்கு முழுவதும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்கிடுவாங்க. செல்வ வளத்தோடு நம்ம மகிழ்ச்சி, நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாம். அதனால் நாளைய தினம் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த யோகினி ஏகாதசியில் இது போல் நீங்கள் வணங்கி வாருங்க. நான் முடிஞ்சாக்க ஒரு துளசி செடி கூட இது வரைக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலேயாவது ஒரு செடி வைத்து அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வாருங்க. அது எந்த அளவுக்கு மேலும் மேலும் வளருதோ அந்த மாதிரி உங்கள் வீட்டிலும் செல்வ வளம் அதிகரிச்சுட்டு இருக்கும். இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பெருமாளின் அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் கருணையாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.